وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2 வருஷம் மட்டும் நாங்கள் அரபிக் லாங்குவேஜ் படித்து கொண்டு வரோம். இது நாங்கள் ஒரு புதிய ஒரு முயற்சி ஒன்று செய்கிறோம். நாங்கள் அரபிக் லாங்குவேஜை படித்து இருக்கிற வகையில் அல்குரானை கொஞ்சம் ஒரு சூறாவை நாங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்கிறோங்கிற ஒரு முயற்சி. எங்களுக்கு தெரியும் அல்குரான் ஒரு நாங்கள் சின்ன காலத்துலேருந்தே சொல்கிறது தான், அல்குரான் ஒரு சவால் ஒன்று இது இது மாதிரி ஒன்று உங்களால் ஏழுமா கொண்டு வரதுக்கு சொல்லி, ஏன்னா இல்லாட்டி குறைஞ்சது இதில் இருக்கிற மாதிரி 10 ஆயாத்துகளை உங்களுக்கு கொண்டு வர இயலுமான்னு கேட்குது. ஆக மினிமம் அல்லா தஆலா சூரா பக்ராவில் சொல்கிறான், இன்குந்தும் ஃபி ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா ஃபத்து பி சூரத்தி மின் மிஸ்லிஹி வதூ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன்குந்தும் சாதிக்கின் ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு. ரைட், உங்களுக்கு இந்த குரானில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த குரான் மாதிரி இது இருக்கிற ஒரு சூறா மாதிரி கொண்டு வாங்க. ரைட், நீங்கள் அதுக்கு அல்லாவை தவிர எல்லாரையுமே உதவியாளர்களாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்களால் செய்ய இயலாமல் போனால் அல்லாஹ் முடிக்க இல்லை சொல்கிறான், உங்களால் இயலாது. ரைட், ஃபைல்லம் தஃபலு வலன் தஃபலு, உங்களுக்கு இயலாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்க இயலும், உங்களுக்கு ட்ரை பண்ண இயலும் சொல்லி சான்ஸ் ஒன்று கொடுத்தாரையில் இயலாது சொல்கிறான். அப்போ இந்த சவால் எப்படியான ஒரு சவால்? உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான படைப்புகள், ரைட், ஆக்கங்கள், ரைட், இலக்கியங்கள் எல்லாத்தையும் விட இந்த அல்குரான் மேலே நிற்குது. ரைட், மற்ற எதாலேயுமே போட இயலாத ஒரு சவாலை இந்த அல்குரானால் போட இயலுதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த அல்குரானை அப்படி விளங்கி இருக்கிறோமா? ரைட், அப்படி நாங்கள் விளங்கப்படுத்துகிற ஒரு சிறிய முயற்சி தான் இது. ரைட், நாங்கள் இதுக்காண்டி நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சூரா ஃபாத்திஹா. இப்போ நாங்கள் சூரா ஃபாத்திஹா பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அன்றாடம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 17 முறை இல்லாட்டி அதையும் விட கூடின முறை நாங்கள் திருப்பி ஓதுகிற ஒரு சூறா. ரைட், எங்களோட தொடர்ச்சியாக உறவாடுற ஒரு சூறா. அவ குறைஞ்சது நாங்கள் இந்த சூறாவை பற்றி ஒரு ஆழமான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுத்துக்கொள்கிறது தான் எங்களுக்கு இந்த முயற்சி. அப்போ இதில் நாங்கள் அவசரப்பட போகிறது இல்லை. இந்த சூறாவை அவசரமாக இதை விளங்கப்படுத்தி ஒரு நாளிலேயே இந்த 7 ஆயாத்தையும் நாங்கள் விளங்கி கொள்ளணுங்கிறது இல்லை. இந்த ஒவ்வொரு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சவாலை போட்டிக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எவ்வளோ நுணுக்கமாக தன்னுடைய குரானில் ஒவ்வொரு சொற்களையும் தெரிவு செஞ்சு எடுத்துக்கிறான். ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் தஆலா எப்படி வடிவமைச்சிக்கிறான். இந்த வசனங்களுக்கு இடையில உள்ள இந்த சூறாவில் அந்த வசனங்களுக்கு இடையில உள்ள தொடர்பு என்ன போன்ற கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இதை விளங்கி கொள்வது தான் எங்களோட முயற்சி. அப்போ இதில் சில நேரத்தில் சில அரபிக் வேர்ட்ஸை நான் சொல்லிட்டு போவேன். ஏன்னா இதை படிக்கிறதுக்கு அரபிக் காலேஜஸில் இருக்கிற பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் அவங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்படி ஒரு ரெக்கார்டிங் ஒன்று செய்ய இயலுமான்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் நான் சில இடங்களில் அந்த அரபிக் வேர்ட்ஸை சொல்லி கொண்டு போவேன். அது ரெண்டு ரீசன். ஒன்று நான் சொல்கிற இந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸுக்கு எங்கே அவங்க போய்த்து இதை பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக இருக்கும். அடுத்தது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வகையில் அதை படிக்கிறதுக்கு அவங்களும் தேடுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? ஆனால் அதை நான் இலகுவான மொழியில் என்னால் ஏன்ற அளவுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். இன்ஷா அல்லாஹ் அது நீங்களும் சாதாரணமாக விளங்கி கொள்ளுவீங்க. ரைட், அப்போ சூரா ஃபாத்திஹா அல்லாஹ் தஆலா சூரா ஃபாத்திஹா பற்றி அல் குரானில் சொல்கிறான் என்னண்டு, வலக்கத் ஆத்தைனாக்க சபாம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். ரைட், உங்களுக்கு மீட்டி ஓதக்கூடிய 7ஐயும் இந்த அல்குரானையும் தந்தோம் சார். ரைட், அப்போ அல்குரானில் உள்ளே தானே சூரா ஃபாத்திஹா. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி ரெண்டையும் வேறுபடுத்துறான்?
ரைட்? அப்படி என்ன வித்தியாசம்னு சொல்லி நாங்க முதலாவது கொஞ்சம் விளங்கிக் கொள்ளவா. இப்ப சூரா ஃபாத்திஹா பொறுத்தவரையில குர்ஆனோட மிச்ச எல்லா பேசு தொனியிலையும் இருந்து சூரா ஃபாத்திஹா வித்தியாசமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும் குர்ஆன் வந்து யாரோட பேச்சு? அல்லாஹ்ட பேச்சு. ரைட்? இப்ப அல்லாஹ் பேசுற அல்லாஹ்ட எழுத்து யாரோட? அல்லாஹ்ட. பேசுற தொனியும் அல்லாஹ்ட. இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் வந்து குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். ரைட்? இந்த சூறாவை எடுத்தா அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி சொன்னான்? குல் அஊது பிரப்பின் நாஸ், சொல்லுங்க யார்ட்ட? மனிதர்களுடைய ரப்பிட்ட பாதுகாவல் தேடுகின்றேன்னு சொல்லி. அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொல்லும் போதும் என்னன்னு சொன்னாங்க? குல். ரைட்? ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லும் போதும் குல்லுண்ட சொல்லுங்க. அல்லாஹ் எந்த வார்த்தையில சொன்னானோ அதே வடிவத்துல தான் சொல்றோம். ஏன்னா எப்பயாவது குள்ள எடுத்து போட்டு அவுது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ்னு ஓதுனா அது யாரோட வார்த்தை? அது எங்கட வார்த்தை. இல்லாட்டி அது ரசூல்லா அப்படி ஓதிந்தா ரசூல்லாட வார்த்தை. ஏன்னா அப்போ அந்த ஸ்கிரிப்டும் அல்லாட, பேசுற தொனியும் அல்லாட. அதான் என்ன? குர்ஆன் இல்லையா? ஆனா நீங்க இன்னொரு விஷயம் இருக்குது வந்து, ஸ்கிரிப்ட் அல்லாட, ஆனா பேசுற தொனி ரசூலுல்லாஹ். அது என்ன? ஹதீஸ். என்ன ஹதீஸ்? ஹதீஸ் குதுசி. ஏன்னா ஸ்கிரிப்ட் அல்லாட, ஆனா அல்லாட ஸ்கிரிப்ட யாரு வழங்கப்படுத்துறது? ரசூலுல்லாஹ் தங்கட பேசுற தொனியில சொல்லுவாங்க இல்லையா? ரைட். ஆனா நீங்க சூரா ஃபாத்திஹாவை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்கிரிப்ட் அல்லாட, பேசுறதும் அல்லாஹ், ஆனா அது பேசுற நட மனிதர்கள்ட. ரைட்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ருல் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். ரைட்? அப்ப ஒரு மனுஷன் நின்று பேசுற மாதிரியே தான் சூரா ஃபாத்திஹா பேசுது. ஆனா டைரக்டா அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது குர்ஆன். ரைட்? அதால அந்த பேச்சு, அந்த பேசுற தொனி இருக்குது இல்லையா? பேசுற தொனியிலேயே சூரா ஃபாத்திஹா மிச்ச குர்ஆன்ல இருந்து பூரணமாக வேறுபடுது. ரைட்? இப்போ நாங்க சூரா மத்தல குர்ஆன்ல நிறைய துஆக்கள் இருக்குதுன்னா, அந்த துஆக்கள் எல்லாம் வார நேரத்துல முன்னுக்கு நீங்க பார்க்கலும், நாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் மின்ஹும் மை யக்கூலு என்று சொல்லுவான் அல்லாஹ். மினன் நாசி மை யக்கூலுன்னு சொல்லுவான். மின்ஹும் மை யக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அதாபன். ரைட்? அப்போ எப்பயாவது அது அல்லாஹ் பேசுற தொனியிலேயே தான் இருக்கும். அப்ப சூரா இது வந்து என்ன மனிதன் பேசுற தொனியில சூரா ஃபாத்திஹா இருக்கிறத பார்க்கலாம். ரைட்? அப்ப அடுத்தது அல்லாஹ் சொல்ற மாதிரி அது மீட்டி மீட்டி ஓதப்படுறது. ரைட்? ஆனா சூரா ஃபாத்திஹாவை நாங்க எடுத்தோன்னு சொன்னா எப்படி அமைச்சிக்கிறான் அல்லாஹ்னு சொன்னா வந்து சூரா ஃபாத்திஹாவில் ஒரு விஷயத்தை நாங்க கேட்கிறோம், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். ரைட்? அதற்கு பதில் சொல்றதாகத்தான் மிச்சம் முழு குர்ஆனும் இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல விளங்கப்படுத்துற மாதிரி வலகத் ஆத்தினாக சப்அம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதுங்கிறது. அப்ப நிறைய உலமாக்களோட கருத்து வந்து சூரத்துல் ஃபாத்திஹாட தஃப்சீர் தான் முழு குர்ஆனும் என்று சொல்லி. ரைட்? அப்ப 7 ஆயாத்தா இருந்தாலும் கூட அதுக்காக பெரிய பெரிய தஃப்சீர்கள் செய்யப்பட்ட ஒரு சூரா தான் சூரா ஃபாத்திஹா. ரைட்? இப்ப அடுத்து நாங்க வருவோம் வந்து சூரா ஃபாத்திஹால பஸ்மல்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது. அது சூரா ஃபாத்திஹாவுல உள்ளதா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவோட சேர்ந்ததா இல்லையான்னு சொல்லி உலமாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. பெரிய பெரிய உலமாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. ரைட்? அப்ப இங்கே நான் கன்வின்ஸ் ஆகிக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரைட்? அநேகமான உலமாக்களோட கருத்து வந்து பஸ்மல்லாங்கிறது வந்து எல்லா அநேகமாங்கிறது சொல்றது ஒரு பெரும்பாலான உலமாக்களோட கருத்து வந்து பஸ்மல்லாங்கிறது வந்து எல்லா சூறாக்குமே ஒரு ஆரம்பத்துல இருக்கும். ஆகவே அது சூறாக்குள்ள உள்ளது இல்லை. ரைட்? ஒரே ஒரு சூறாவில் மட்டும் சூறாவிலே இருக்குது வந்து சூரா நம்ல. ரைட்? இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
ரைட். அப்ப சூரா நம்ல தவிர மற்ற எல்லாத்துலயுமே ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி பஸ்மல்லா சொல்லப்படுது. சூரா தௌபாவுல மட்டும் பஸ்மல்லா இல்லாம வருகுதுன்னு சொல்லுகிறது. அந்த கருத்துல நான் உடன்படுறேன் பர்சனலா. இந்த ஹதீஸ் குதிசிய வச்சு, ரைட், ஹதீஸ் குதிசில அல்லாஹ் தாலா ஒரு ஹதீஸ் குதிசில அல்லாஹ் தாலா சொல்றான், கசம்து சலாத்த பைனி வ பைன அபுதி நிஸ்ஃபைன், நான் என்னுடைய தொழுகைய எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில 2 பாதியா பிரிச்சு இருக்கிறேன். வலி அபுதி மாசால், என் அடியானுக்கு அவன் கேட்கறதெல்லாம் இருக்குது. ஃபஇதா காலல் அபுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் காலல்லாஹு தஆலா ஹமிதனி அப்தி, ரைட். என்னுடைய அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அடியான் என்னை ஹம்த் செஞ்சிட்டான், ரைட், ஹம்த் செஞ்சிட்டான், ரைட். நான் புகழ்ந்துட்டான்னு சொல்ல இல்ல, ஹம்த் செஞ்சிட்டான், ரைட். வ இதா கால அர் ரஹ்மானிர் ரஹீமி காலல்லாஹு தஆலா அஸ்னா அலைய அப்தி, ரைட். அவன் அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துட்டான், ரைட். வ இதா கால மாலிகி யௌமித்தீனி கால மஜ்ஜதனி அப்தி, அவன் மாலிகி யௌமித்தீன் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். வ கால மர்ரத்தன் ஃபவ்வல இலைய அபதி, இன்னொரு வகையில் அல்லாஹ் தஆலா சில நேரங்கள்ல சொல்றான், என்னோட அடியான் என்ன தன்னிட்ட அவனை என்னட்ட ஒப்படைச்சிட்டான், ரைட். வ இதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னா அவன் சொல்றான், கால் ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி மாசால், ரைட். இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில உள்ள விஷயம், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்கறதெல்லாம் ஈக்குது. ஃபஇதா கால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைருல் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் கால ஹாதா லி அபுதி வலி அபுதி மாசால். இதை ஓதுன உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், இது என்னுடைய அடியானுக்குள்ளது, அவனுக்கு கேட்கறதெல்லாம் இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் குத்ஸிய பேஸ் பண்ணிற உலமாக்கள் சொல்றாங்க, சூரா ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல தான் தொடங்குது, ரைட். அப்ப இந்த ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹதீஸ் தொழுகையை பத்தி தான் சொல்ல வந்தது. ஏன்னா தொழுகையை பத்தி தானே இது பேச வந்துச்சு. ஆனா முழுக்க பேசுனது என்னத்தை பத்தி? சூரத்துல் ஃபாத்திஹா. அப்ப இதுல இருந்து 2-3 விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல தொடங்குது, ரைட். 2வது விஷயம் இதுக்கான இதை வெலிடேட் பண்றதுக்கான இந்த நாங்க எடுத்துக்கிற இந்த இன்ஃபரன்ஸ் சரின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றதுக்கான இன்னொரு காரணம், இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நாங்க தொழுகைய 2ஆ பிரிச்சுக்கிறோம், ரைட். தொழுகைய 2ஆ பிரிச்சுக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் பேசுனதெல்லாம் என்னத்தை பத்தி? சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி, சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி. இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுல 3 வசனம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். 3.5வது ஆயத் என்ன? இய்யாக நஅபுது. 3.5 இய்யாக நஅபுது. அடுத்த அரை இய்யாக நஸ்தஈன், ரைட். அப்போ முதலாவது பாதி எனக்கு உள்ளது, இய்யாக நஸ்தஈன்ல தொடங்கி மிச்சம் அவ்வளவும் அடியானுக்கு உள்ளதுங்கிறது மிக சரியாக இந்த இடத்துல பொருந்துறத எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப இந்த பின்னணியில எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறதுல தொடங்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். இன்னொன்று, இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க எடுக்க வேண்டிய லெசன் என்னன்னு சொன்னா தொழுகைங்கிறது டூவே, தொழுகைங்கிறது டூவே. இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹமிதனி அபதி. அர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா அஸ்னா அலைய அபதி, ரைட். அப்ப நாங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா திருப்பி எங்களோட பேசுறான். நானும் நீங்களும் தொழுகையில நின்று கொண்டு சும்மா பேசி கொண்டு இருக்கையில நாங்க பேசுறோம், அல்லாஹ் பதில் சொல்றோம். நாங்க பேசுறோம், ஒரு ஆத்மார்த்தமான உறவு ஒன்று தான் எங்களுக்கு தொழுகையில எங்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஏற்படுத்தி சொல்ல பார்க்கலாம், ரைட். இந்த 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 ஹதீஸ் குதுசி சொல்றது அரபிக் லாங்குவேஜில் இல்முல் பயான்ல மஜாஸ்ன்னு சொல்லி சொல்றது. மஜாஸ்ன்னு சொன்னா ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்ன்னு சொல்லி சொல்றது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு வாப்பாவை பார்த்து சொல்லுவோம்,
அவர் மகன் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நீங்க பெத்திக்கிறீங்க ஒரு புள்ள, ரைட்? எப்படி ஒரு புள்ள, ரைட்? இல்லை மோசமான ஒரு புள்ளைய பார்த்து சொல்லுவோம், பெத்திக்கிறீங்க புள்ள, ரைட்? ஆனா பெத்தது யாரு? பெத்தது யாரு? உம்மா, வாப்பா இல்ல பெத்தது, ரைட்? ஆனா இந்த வாப்பாட ரோல் இருக்குதே, ரைட்? சோ இதைத்தான் சொல்றது என்ன? மஜாஸ், ரைட்? அப்ப இங்க தொழுகையை அல்லா தாலா ரெண்டா பிரிச்சுன்னு சொல்லி சொன்ன அல்லாஹ் தொழுகையை பத்தி பேசையில மெயினா என்னத்தை பத்தி பேசிக்கிறான்? சூரத்துல் ஃபாத்திஹா. ஸோ சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையிட ஹார்ட், ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே அல்லா தாலா அதை பத்தி பேசிக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம்.